வணக்கம் தலைமைகளே. நேபாளில் ஏற்பட்ட பெரு வெள்ளம் ஒரு நம்ப முடியாத ஆச்சரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. பெரிய மழை அல்ல, ஒரு சொட்டு மழை நீர் அங்கே பெய்யவில்லை. இரண்டாவது, எந்தவித பெரிய அணைக்கட்டும் அந்த பெரு வெள்ளம் ஏற்பட்ட பகுதிக்கு மேல எந்தவித அணைக்கட்டுமே இல்லை. இப்படி ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படுதுன்னா ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று, பெருசாக மழை பெஞ்சிருக்கும். பெரிய மழை என்பது மேக வெடிப்பு மழை அப்படிம்பாங்க. திடீர்னு ஒரே இடத்துல அதிக தண்ணீர் கொட்டும், அப்படியே வெள்ளம் போல, அது மேக வெடிப்பு மழை. அப்படியும் ஏற்படல, சொட்டு மழை நீர் வரல. இரண்டாவது, மிகப்பெரிய அணைக்கட்டு உடைந்தது. அணைக்கட்டு உடைந்ததால் வெள்ளம் ஏற்பட்டு சொல்லுவாங்க. எந்த அணைக்கட்டும் மேல இல்லை. இதை விட மிகப்பெரிய ஆச்சரியம், அநேக வெளிநாட்டவர், இஸ்ரேல், ஒரு யூதர், அமெரிக்கர், தென் கொரியா நாட்டை சேர்ந்தவர், இங்கிலாந்து, உக்ரைன், கனடா, இப்படி அநேக வெளிநாட்டவர்கள் காணாமல் போயிருக்காங்க. ஏன் வெளிநாட்டவர் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா ஒரு இடத்துல சுற்றி பார்க்கறது, தங்குவதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த இடம் மிக பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஆராய்ச்சி மேற்கொள்வாங்க. அந்த இடம் பாதுகாப்பானது, பெரிய வெள்ளம், சுனாமி, நிலநடுக்கம், இதெல்லாம் ஏற்படாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் பட்சத்தில் தான் அத்தனை வெளிநாட்டவர் அந்த ஒரே இடத்துல குவிந்து காணப்படுவது. அதை தாண்டி நேற்று நீங்கள் படிச்சீங்கன்னா, நீர் மின் நிலையங்கள், ஹைட்ரோ பவர், அநேக நீர் மின் நிலையங்கள் முற்றா அடித்து கொண்டு போகப்பட்டிருக்கு. நீர் மின் நிலையம் கட்டணும் அப்படின்னா இதையும் ஆராய்ச்சிப்படுவாங்க. நிலநடுக்கம், பூகம்பம் அங்கே ஏற்படக்கூடாது. அந்த பகுதிகளில் மிகப்பெரிய வெள்ளம், இந்த அளவுக்கு ஒரு வெள்ளம் ஏற்படக்கூடாது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அந்த இடத்துல நீர் மின் நிலையம் கட்டுவாங்க. இப்படி இவ்வளவு பார்த்து பார்த்து பாதுகாப்பான பகுதி, உலகமே காணாத வண்ணம், யாருமே எதிர்பாராத வண்ணம் இவ்வளோ பெரிய வெள்ளம் கற்பனை கூட யாராலும் செஞ்சு பார்க்க முடியல வந்தது. நிச்சயமாக இயற்கை தான். இயற்கைக்கு மேலானது எதுவுமே இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கோம். ஒரு சின்ன சந்தேகம் வரும், எதற்கு இயற்கை அன்னை இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த காலத்திலுமே இயற்கை அன்னை நம்மை வஞ்சிக்க மாட்டார். அதனாலதான் இயற்கையை அப்பா கூட ஒப்பிடாம அம்மா கூட ஒப்பிட்டு பேசுவது இயற்கை அன்னை. அவர் நம்மை வஞ்சிக்கவே மாட்டார். நம்ம பண்ற தப்பு, கொடுத்த இயற்கையை பாதுகாக்காம நம்ம பண்ணுகின்ற தப்பு. அதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுது. சின்ன ஒரு அறிவியல் ரீதியான விளக்கம் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். நேற்று 8:37 காலை இந்த பெரு வெள்ளம் ஏற்பட்டது. மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துருக்கு. அமெரிக்காவில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூகம்பத்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. முதல்ல 4.4 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் அங்க பதிவாயிருக்கு அப்படின்னாங்க. நிலநடுக்கம், பூகம்பம் அப்படின்னாங்க. அது ஒரு தவறான கருத்து. ஏன்னா அங்கே எந்தவித நிலநடுக்கமும் ஏற்படவில்லை. மாறாக ஒரு பிரம்மாண்ட பனிப்பாறை, கற்பனை கெட்டாதது, சரிந்து விழுந்ததில் ஏற்பட்ட அதிர்வு தான் அவங்க நிலநடுக்கம் என்று புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அவங்க திருத்தி சொன்னாங்க, 5.2 ரிக்டர் அளவுகோல் நிலநடுக்கம் ஏற்பட்ட எந்த அளவுக்கு அதிர்வை தருமோ அந்த மேக்னிடியூட்ல பனிப்பாறை சரிந்து விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை திருத்தி அமெரிக்கா வெளியிட்டாங்க. அதெல்லாம் மேக்னிடியூட். நம்ம இந்த பூகம்பத்தை படிக்கும்போது ரிக்டர் அளவுகோலில் 6 மேக்னிடியூட் பதிவானதுன்னு படிப்போம். அது ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் மேக்னிடியூட். அப்பதான் இயற்கையுடைய சக்தியை நம்மால் புரிஞ்சுக்க முடியும். இயற்கை எவ்வளவு பிரம்மாண்டமானது. இயற்கை கோபித்தால் நம்ம இந்த ஒரு நொடி பொழுது தாங்க மாட்டோம். இயற்கை பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு புலப்படும். மேக்னிடியூட் அப்படிங்கிறது அந்த நிலநடுக்க பகுதியில் அது ஏற்படுத்துகின்ற ஆற்றல் அல்லது சக்தி அப்படிங்கலாம். நிலநடுக்கம் ஏற்படுவதால், அங்கே மோதல் ஏற்படுவதால் ஏற்படுகின்ற சக்தியை தான் மேக்னிடியூட் அப்படிங்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு மேக்னிடியூட் 2 மேக்னிடியூட்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மேக்னிடியூட் சர்வசாதாரணமாக எல்லா பக்கமும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு மேக்னிடியூட் நடக்கிற நிலநடுக்கம் நடக்கிற இடத்துல நம்ம நின்னா கூட மனிதரால் அது நிச்சயமாக உணர முடியாது. ஆனால் கருவிகளால், அதற்கேற்ற கருவிகளால் மட்டுமே உணர முடியும். அவங்க சொல்லுவாங்க ஒரு மேக்னிடியூட் பதிவானது அப்படிம்பாங்க.
அதே சமயத்தில் ஒரு மேக்னிடியூட் நம்மால் உணர முடியாது. 10 மேக்னிடியூட் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டால் அங்கே ஒரு தேசம் இருக்காது. பிரம்மாண்ட உலகத்திலேயே மிகப்பெரிய தேசமே அங்கே இருக்காது. எடுத்துரும் 10 மேக்னிடியூட் மட்டுமே ஒரு தேசத்தை எடுத்துரும். 10 மேக்னிடியூட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10 லட்சம் அணுகுண்டுகள். ஜப்பானில் போட்ட ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட அதை போன்ற அணுகுண்டுகள் 10 லட்சத்தை போட்டால் என்ன பாதிப்பை கொடுக்குமோ அதே தான் 10 மேக்னிடியூட் நிலநடுக்கம் கொடுக்கும். இதுவரைக்கு அதிர்ஷ்டவசமாக ஏற்படவில்லை. ஏற்படலாம் ஏற்படாமலே போகலாம். 8 புள்ளி அப்படிங்கிற அளவுக்கு நிலநடுக்கம் பிரம்மாண்டமானது, மிகப்பெரிய அழிவை தரக்கூடியது பதிவாயிருக்கு. ஜப்பானில் பதிவாயிருக்கு. இங்கே கடவுள் ஒரு முட்டாள் மூடன் சொல்லி தெளிவாக புரியும். அழிக்கப்பட வேண்டிய நாடுகள் சந்ததின்னு சொன்னால் என்கிட்ட கேட்டாங்கன்னா முதல்ல சொல்லுவேன், சிங்கள காடையன் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது. அவன் பண்ண அக்கிரமத்துக்கு என் மக்கள் இல்லை, எந்த வித மக்களுக்கு இப்படி ஒரு அக்கிரமம் நடந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். சிங்களவன் இருக்கவே கூடாது. ஆனால் அவன் தேசத்தில் கடவுள் இந்த விளையாட்டை காட்டுறதில்லை. எல்லாம் சொல்லுவாங்க கடவுள் விளையாடுறாருங்கண்ணா. அவன் எதுக்கு விளையாடுறான்? உண்மையாகவே ஆத்திரம் வரும். எதுக்கு விளையாடணும்? கடவுள் விளையாண்டுட்டு இருக்காருங்க. அந்த விளையாட்டு நமக்கு புரியாதுங்க அப்படின்னா. அழிக்கப்பட வேண்டிய சிங்கள தேசம் பத்திரமா இருக்கு. சிங்களவன், நான் சொல்ற சிங்களவன் தமிழர்கள் அல்ல, பத்திரமா இருக்கு. இரண்டாவது பாலஸ்தீனம். இந்த உலகத்திலேயே பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் பாலஸ்தீனம். அவர்களால் தான் உலகமே பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக குழந்தை நட்சத்திரங்கள், பெண் நட்சத்திரங்கள், முதியவர் நட்சத்திரங்கள் வைத்து நடிப்பை ஒரு பக்கம் காட்டிக்கிட்டு ஒரு பக்கம் பயங்கரவாதத்திலே திளைப்பது. அங்க இதை போல விளையாட்டுகளை கடவுள் காட்டுறதில்லை. நல்ல வேலை இஸ்ரேல் காட்டுறாங்க, ஆனா கடவுள் காட்டுவதில்லை. ஆனா ஒரு நல்ல தேசமான, அன்பான தேசமான, உலகம் முழுவதற்கும் உதவும் தேசமான, அனைவருக்கும் ஒரு பண்பாட்டு உதாரணமாக இருக்கக்கூடிய ஜப்பான்ல தான் இந்த மூடன் கடவுள் இவ்வளோ பெரிய நிலநடுக்கத்தை கொடுக்கிறது. பதிவான பிரம்மாண்ட நிலநடுக்கங்கள் அநேகம் ஜப்பான்ல தான். நிலநடுக்கம், அதனால் ஏற்படும் சுனாமி, இது ஜப்பான் மக்களை வாட்டி வதைப்பதே வழக்கமாக இருக்கு. கடவுள் நிச்சயம் ஒரு மூடன் என்பது உங்களுக்கு புரியும். மேக்னிடியூட் பற்றி பேசிட்டு இருந்தோம், எங்கேயோ பேச்சு மாதிரி கடவுளை நோக்கி போயிடுச்சு. சரி, ஒரு மேக்னிடியூட் என்பது நம்மால் உணரவே முடியல. ஆனால் 10 மேக்னிடியூட் வந்தால் உலகம், தேசம் அழிஞ்சு போயிடும். ஒரு பெரிய தேசம் அழிஞ்சு போயிடும் சொல்லலாம் நிச்சயமாக. ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம், இதோடைய சக்தியை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மேக்னிடியூட் அதிர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சக்தி அங்கே வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, 1 கிலோ டிஎன்டி வெடிகுண்டு வெடித்ததுக்கு சமமாகும். 1 கிலோ, அரை கிலோ அல்லது 1 கிலோ டிஎன்டி என்பது இராணுவ ரீதியாக பயன்படக்கூடிய வெடிமருந்து பொருள். பொதுமக்கள் கையில் கிடைக்காது. டிஎன்டி மிக வீரியமானது. டிஎன்டி 1 கிலோ, நீங்க சும்மா கற்பனை பண்ணிக்கோங்க. 1 கிலோ வெடிபொருள் வெடிச்சா என்ன சக்தியோ அதுதான் 1 மேக்னிடியூட்ல ஏற்படும். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, 1லிருந்து 2, 3 அப்படி போகும்போது பிரம்மாண்டமாயிட்டே போகும். அதாவது 1லிருந்து 2 மேக்னிடியூட் அப்படின்னா 1 32, 1ல் கிடைக்கும் ஆற்றலை 32ஆல் பெருக்கணும். 3 மேக்னிடியூட் அப்படின்னா 2ல் ஏற்பட்ட மேக்னிடியூட் சக்தியை 32ஆல் பெருக்கணும், கூட்டக்கூடாது. இப்போ 6 மேக்னிடியூட் அப்படின்னா 5ல் ஏற்பட்ட சக்தியை 32ஆல் பெருக்கணும். அப்படி நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா 1 மேக்னிடியூட் அப்படின்றது சாதாரணமாக 1 கிலோ வெடிமருந்து டிஎன்டி வெடிப்பதற்கு சமம். 2 மேக்னிடியூட் அப்படின்னா அதை 1 32ஆல் பெருக்குனா 32 கிலோ டிஎன்டி வெடிமருந்து வெடிச்சதுக்கு சமமாகும். 3 மேக்னிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1000 கிலோ 32ஆல் பெருக்கினீங்கன்னா 1000 சில்லறை கிலோ டிஎன்டி வெடிச்சதுக்கு ஒப்பா போகும். 4 மேக்னிடியூட் அப்படின்னா 1000 32ஆல் பெருக்குனா 32,000 கிலோ டிஎன்டி வெடிமருந்து வெடிச்சதுக்கு அந்த நிலநடுக்கம் ஒப்பாகும், சக்தியை வெளிப்படுத்துன்னு அர்த்தம். 5 மேக்னிடியூட் அப்படின்னு போகும்போது 32,000 32ஆல் பெருக்குனா 10,24,000 கிலோ டிஎன்டி வெடிமருந்து வெடிச்சதுக்கு சமமாகும். இப்போ புரிஞ்சிருக்கும்,
32 பெருக்கிட்டு வரனால தான் அதோட சக்தி வந்து ஒன்றில் ஒன்றுமே இருக்காது. 2, 3, 5 அப்படிங்கும் போகும்போது 10 லட்சம் கிலோ வெடிக்கிறதுக்கு சமமாக போயிடும். ஒரு மேக்னிடியூட்ல வெறும் 1 கிலோ தான் 32 பெருக்குது. அப்படிதான் இதோட ஆற்றல் வெளிப்படும். 8 மேக்னிடியூட் 10 மேக்னிடியூட்லாம் பெருக்கி கணக்கே சொல்ல முடியாது. அதனால தான் 10 மேக்னிடியூட் ஏற்பட்டுச்சுன்னா 10 லட்சம் அணுகுண்டுகள் போட்டால் சமமாக அமையும். இதன்படி நீங்கள் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, நேற்று ஏற்பட்ட அந்த பனிப்பாறை விழுந்ததில் அங்கே ஏற்பட்ட சக்தி வந்து 5.2 மேக்னிடியூட். அதுதான் ஆராய்ச்சியில் பதிவாயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பாறை விழுந்த இடத்துல கிட்டத்தட்ட 12 லட்சம் கிலோ டிஎன்டி வெடிமருந்து ஒரே இடத்துல வெடிக்க வச்சா என்ன ஆற்றல் ஏற்படுமோ அந்த சக்தி அங்கே ஏற்பட்டிருக்கு. அப்போ பனிப்பாறை எவ்வளோ பிரம்மாண்டம் கற்பனை பண்ணி பாருங்க. இயற்கை எவ்வளோ பிரம்மாண்டம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த இயற்கை முன்னால நம்மெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றனே பொருள். நம்ம இவ்வளோ வாய் பேசிக்கிட்டு இவ்வளோ டாம்பிகமாக பேசிக்கிட்டு என்னென்னமோ சவடால் பேசுகிறோம். ஆனால் இயற்கை முன்னால கொசு என்று கூட சொல்லக்கூடாது. இயற்கையை நம்ம வந்து நினைச்சு பார்க்கவே முடியாது. 12 லட்சம் கிலோ டிஎன்டி வெடிக்குது. இந்த இசபுல்லா தலைவன் ஹாசன் நசருல்லாவை கொள்ளும்போது 80,000 கிலோ வெடிமருந்துகள் உபயோகப்படுத்தினாங்க. அங்கே அந்த பகுதியே இல்லாமல் போச்சு. 80,000 கிலோ. இங்கே 12 லட்சம் கிலோ வெடிமருந்து வெடிச்சா என்ன ஆற்றல் வெளிப்படுமோ அந்த ஆற்றல் அந்த பனிப்பாறை விழுகும் போது ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த பனிப்பாறை எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு பாருங்களேன். உண்மையாகவே இயற்கை என்பது நம்ப முடியாத ஆச்சரியங்கள். சரி, பனிப்பாறை விழுந்தனால இப்போ பனிப்பாறை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி இவ்வளவு நீராக உடனடியாக அது மாறியது? இதுமே இங்கேயுமே ஒரு துரதிர்ஷ்டவசம் தான். இந்த பனிப்பாறை விழுந்த இடம் மேட்டு பகுதி. மேட்டில் தான் இந்த பிரச்சனை நடந்தது. கீழே இல்லை. கீழே பூரா கிராமங்கள் வரிசையாக போகுது. பீகார் வரைக்கும் அது வருது. நேபாளிலிருந்து இப்போ பீகார் வரைக்கும் வருது. அவ்வளோ கனமான பனிப்பாறை விழுந்தோடனே அது இயற்பியல் படி கீழ் நோக்கி வருது. அவ்வளோ எடையோட பனிப்பாறை வரும்போது அங்குள்ள வண்டல் மண்களை அப்படியே முற்றாக கீழே இருந்து நகர்த்தி கொண்டு வருது. அந்த வண்டல் மண் பிரதேசத்தில் கீழே இருந்த நீர்கள் அதோட வண்டல் மண் மற்றும் நீராக மாறுகிறது. அப்படியே வரும்போது அங்கே இருந்த சின்ன சின்ன குட்டைகள், சின்ன சின்ன ஏரிகள், அதனுடைய நீர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பனிப்பாறை, பிரம்மாண்ட பனிப்பாறையும் உடைந்து அந்த கனம் தாங்காமல் நீராக மாறி அத்தனையுமே அந்த கனமான பொருட்கள் திரவமாக மாறிதான் அவ்வளவு தண்ணீரை உடனடியாக பார்க்க முடிஞ்சது. இந்த தண்ணீரோட அளவெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அது நீங்கள் வீடியோ நேற்று பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் எப்படி தண்ணீர் உள்ள வந்துச்சுன்னு சொல்லி. இந்த பனிப்பாறை வருகின்ற வழியில், அந்த பள்ளத்தை நோக்கி வருகின்ற வழியில் வண்டல் மண், அதற்குள்ள இருந்த நீர், இந்த பனிக்கட்டியும் நீராக மாறி குளம், குட்டை, ஏரி எல்லாத்தையுமே சேர்த்து இழுத்து வந்தனால தான் அத்தனை தண்ணீர் உடனடியாக யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு வந்தது. இதெல்லாம் எந்த மனிதனாலும் இல்லை அமெரிக்கா, இஸ்ரேல் விஞ்ஞானிகளாலும் யூகம் செய்யவே முடியாது. இயற்கைக்கு மேல் யாருமே கிடையாது. இதில் இன்னொரு பிரம்மாண்டம் என்னன்னா, இந்த பனிப்பாறை நேற்று விழுந்தது இல்லையா, கற்பனைக்கு எட்டாத பனிப்பாறை போல பல கோடி கோடி மடங்கு பனிப்பாறைகள் பூமி பந்து பூராமே இருக்கு. இதெல்லாம் உருகுனா என்னான்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இது ஏன் பனிப்பாறை உருகி கீழே விழுந்தது? அதற்கான பதில் நமக்கு எல்லாமே தெரியும். பூமி பந்தை தொடர்ச்சியாக சூடாக்குவதனால்தான். ஏன் பூமி பந்து சூடாகுது? நானே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 சிகரெட்டுக்கு மேலே புகையாக விட்டுட்டு இருக்கிறேன். எல்லாம் சொல்கிறாங்க உடல்நலத்துக்கு கேடு, பூமிக்கும் கேடு. கேட்கறதில்ல. என்னை போல கோடிக்கணக்கான பேர் கேட்கறதில்ல. வாகன புகைகள் மற்றும் தொழிற்சாலை புகைகள், போர்களில் ஏற்படும் சூடுகள், சண்டை நடக்குதுனாவே அந்த இடத்துல வெப்பம்தான் உருவாகும். இப்படி தொடர்ச்சியாக இயற்கை இந்த பூமி பந்தை தொடர்ச்சியாக நம்ம சூடாக்கி கொண்டே இருக்கிறதுனால ஏற்படுகின்ற விளைவுகள் தான். இனியாவது பூமி பந்தை சூடாக்கும் விதத்தை நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நான் உட்பட அது எனக்குமே பொருந்தும்.
இப்படி சிகரெட் குடிச்சிட்டு இருந்தா இப்படி ஒருத்தங்க ஒரு சிகரெட் தான் நினைக்கிறது, கோடிக்கணக்கான பேர் செய்யும் போது அது மிகப்பெரிய சூடுகளை தான் அது நிச்சயமாக உருவாக்குது. அதனால கொடுக்கப்பட்ட இயற்கையை அப்படியே பாதுகாத்து கொண்டிருந்தோம்னா இதை போல எந்த பேரழிவல்ல, எந்த சின்ன அழிவை கூட இயற்கை அன்னை நமக்கு தரமாட்டார். அதுக்கு மாறாக நாம் திமிரோடு நாங்க தான் இப்படிதான் செய்வோம் அப்படின்னா இயற்கை கொடுக்கும் பேரழிவை யூகம் கூட பண்ண முடியாது. நம்மால் அதோடைய அழிவை எதிர்த்து நிற்கவே முடியாது. இந்த அமெரிக்க இராணுவம்ங்கிறாங்க, அமெரிக்க விஞ்ஞானம்ங்கிறாங்க, இஸ்ரேல் விஞ்ஞானம்ங்கிறாங்க, யார் வந்தாலும் சரி இயற்கை ஒரு அழிவை கொடுத்தால் தடுத்து நிறுத்தவே முடியாது. இது எப்படி குறையும்னா அந்த இடத்துல தான், அந்த பனிப்பாறை விழுகின்ற இடத்துல தான் அந்த அளவு சக்தி ஆற்றல் வெளிப்படும். அதுக்கப்புறம் அந்த ஆற்றல் கீழ் நோக்கி வர 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 குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சு அந்த இடத்துல மிக பயங்கரமாக இருக்கும். அதை தாண்டி கீழே வர 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 அதனுடைய ஆற்றல் குறைந்து இப்போ பீகாருக்கு வெள்ள எச்சரிக்கை இந்தியாவில் விடப்பட்டிருக்கு. நான் நேபாளம் நான் தனி நாடுன்னு எனக்கு எப்பவுமே வரவே எண்ணத்தில் வராது. நேபாளம் இந்தியாவுடைய ஒரு மாநிலம் என்ற எண்ணத்திலே தான் எனக்கு போகும். பீகாருக்கு வெள்ள எச்சரிக்கை கொடுத்துருக்கு. அது அப்படியே வெள்ளமாக மாறி ஆற்று நீர் போல மாறி கடலுக்குள் போய் கலந்துரும். அது அங்கே தான் மிகப்பெரிய சக்தி. அதுக்கப்புறம் அந்த சக்தி குறைந்து கொண்டே வரும். அந்த தொடக்க இடத்துல இருந்த கிராமங்கள், மற்ற பாலங்கள் மற்றும் நீர்மின் நிலையங்கள் எல்லாத்தையுமே துடைத்து எடுத்து தன்னோடு எடுத்து சென்று விட்டது. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் தான். பூமி பந்தை சூடாக்காமல் கொடுக்கப்பட்ட இயற்கையை அப்படியே பாதுகாத்துருந்தா நமக்கு ஒரு சின்ன தீங்கை இயற்கை அன்னை தரமாட்டேன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். பலி எண்ணிக்கை மிகப்பெரிய அளவு உயரும். 160 பேர் அப்படிங்கிறாங்க, 1000 பேர் காணவில்லை அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி பலி எண்ணிக்கை மிகப்பெரிய அளவு உயரும். 53 உக்ரைன் மக்கள், அவங்க தான் சுற்றுலா வந்தவங்க, காணவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. 24 கனடா நாட்டவர், 298 சீன மக்கள், 142 இந்திய மக்கள், 34 ஆஸ்திரேலிய மக்கள், ஒரு யூதர், 50 மலேசியா, இப்படி சர்வதேச நாடுகளை சேர்ந்தவங்க எல்லாமே அந்த பகுதியில் சுற்றுலா சென்றிருக்காங்கன்னு புரியுது. அனைவரும் காணவில்லை. பலி எண்ணிக்கை நிச்சயமாக உயரும். இனிமேலாவது இதை போன்ற இயற்கைக்கு மாறான காரியங்கள், சரியான வார்த்தை இதுதான், இயற்கைக்கு மாறான காரியங்கள் செய்யும் போது இயற்கை அதனுடைய கோபத்தை வெளிப்படுத்தும். அந்த கோபத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. நன்றிகள்.